ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் தான் மறுபடியும் இப்போ திசாபுத்திகள் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து பேசுகிறோம். அப்படிங்கிற மாதிரி திசாபுத்திகளை பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். பொதுவாகவே இந்த ஜோதிடம்ங்கிறது பெரிய சப்ஜெக்ட். அதில் ஒரு 10 நிமிஷம் டயத்துக்குள்ளே ஒரு திசையை பற்றி முழுமையாக பேசுகிறதுங்கிறது ரொம்பவே இன்னும் முழுமைப்படுத்த முடியாதனாலும் ஒரு சில கருத்துக்களை அப்படி பதிவு பண்ணிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயங்கள் இருக்கும். சரி, இப்போ சூரியனுடைய திசை வருகிறது அப்படின்னா இந்த திசை 6 வருஷ காலங்கள் அப்படிங்கிறது இதனோட இது. தெரிஞ்சவங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க கேட்டிருக்கீங்கனாலும் சாமானியர்கள் கேட்டிருக்கீங்கனாலும் சாதாரணமாக லக்னம் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடங்கள் சூரியனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய இடங்களாக சொல்லலாம். அதே மாதிரி லக்னம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேச லக்னம், சிம்ம லக்னம், கடக லக்னம், தனுசு லக்னம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய லக்னங்களுக்கு மீன லக்னத்துக்கு கூட பல நேரங்களில் ஒரு நற்பலன் தரக்கூடியவராக தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் உண்டு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு ஒரு வகையில் நல்ல பலன்கள், சிறப்பான பலன்கள் தரக்கூடிய வாய்ப்பை காலம் தருது அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்டு. இந்த திசையில் நட்பலன்கள் 4ஆம் இடத்துல ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னா ஆவணி மாதம் பிறக்கிறவங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்தாலும் நல்ல பலன்களை தரக்கூடியது அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய திசை வணிசை கரணம் இருக்கிறவங்களுக்கு கரணநாதனாக அப்படிங்கிற விஷயம் பொதுவாக இந்த அமைப்பில் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்ம எப்படி பார்க்கலாம்னா வணிசைங்கிற ஜாதகத்தில் வணிசை காரணத்துக்காரராக இருந்தால் இந்த இதுக்கு காரியங்கள் எடுக்கிற காரியங்களில் வெற்றிகளை தரக்கூடியவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயம் கரணநாதனாக வருவதால் இந்த சூரியன் நட்பலன் தருவதற்கு அதிகப்படியாக உரிமையும் தகுதியும் உள்ள சூரிய திசையாக எடுத்துக்கலாம். அந்த திசையில் உயர்வுகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த ஜாதகத்தில் தேடலாம் இந்த வணிசை காரணத்துக்காரர்களாக இருந்தால். அதே மாதிரி சுபம், சோபனம், ஹர்ஷனம் நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அதில் எழுதியிருக்கு ஜாதகத்தில் அப்படின்னா அவர் யோகாதிபதியாக வருகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த திசை நல்ல திசையாக இருக்கும், பலன்கள் நற்பலன்களாக நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம யோகாதிபதி எங்கே இருக்காருங்கிறதையும் பார்க்கணும். அதுவும் ஒன்று இருக்குது. அவயோகியாக வருகிறவர் சனி பகவான் 3, 6, 8 இந்த இடங்களில் இருந்து சூரியனுடைய திசை நடந்தால் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இவர் அங்கே போய் 8ஆம் இடத்துல மறைகிறதுங்கிறது திசைக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம். இந்த திசை அவ்வளோ சிறப்பாக தராது அப்படிங்கிற விஷயம். அதே மாதிரி 9ஆம் இடத்தில் இருக்கும்போது அதோட காரகத்துவங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அரசு சார்ந்த பணிகள், அது மாதிரியான விஷயங்கள், தந்தை மூலமாக வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கணும். அதையும் முழுமையான நிலைமையில் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அந்த லக்னத்தை பொறுத்தும். ஏன்னா 12 லக்னங்கள் எந்த லக்னத்துக்கு 9ஆவது இடத்துல இருக்காருங்கிறது இருக்குது. அதில் ஆட்சியாக உச்சமாக இது மாதிரியான விஷயங்கள் இருந்து உச்சம் பலனை தருவதை விடவும் 9ஆம் இடத்தில் விமலக்னமாக இருந்து காரக பாவனாஸ்தியாவது லக்னத்துக்கே ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் தரும் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. அதே மாதிரி தனுசுக்கு லக்னமாக இருந்து அது ஒரு 9ஆம் இடத்துல ஆட்சியாக இருப்பதுங்கிறது நல்ல நிலைமை தான். ஆனால் அதுலேயும் காரகத்துவத்துக்கு கொஞ்சம் சில விளைவுகளை தரும் அப்படிங்கிறது. அதுக்கு அப்போது 10ஆம் இடம் அவருக்கு சிறப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 12 இருப்பது சிறப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் லக்னாதிபதி 12ஆம் இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற விஷயம் இல்லை இருக்கிறது. அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 நாட்கள் மட்டும் இந்த ஆடி மாதத்துலேயே சூரியன் 12 இருந்தாலும் சந்திரன் ஒருவேளை லக்னத்தில் இருக்குன்னா பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக இதே திசை சிறப்பான பலனை தருவதற்கு ஆட்சி நிலைமையை எடுத்துக்கிட்டு நம்ம பலன் காணலாம், நற்பலன் தரும் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமாச்சாரம் இந்த சூரிய திசையில் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக மிதுன லக்னத்துக்காரங்களாக இருந்து 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக அவர் வருவது அப்படிங்கிற விஷயம் வந்துச்சுன்னா அந்த விஷயத்தில் அவர் நற்பலன் தருவார் ஆட்சி நிலைமையில். அதே மாதிரி விருச்சிகத்தில் இருந்தாலும் 6ஆம் இடத்துல இருக்கும்போது வெற்றிகளை தருவார் அப்படிங்கிற விஷயம் ஒன்றும் இருக்குது அப்படிங்கிறது.
இதே மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்தால் அதான் ஃபஸ்ட்டே சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சிறப்பான பல விஷயங்களை தருவதற்கு அந்த இடம் சரியானதும் கூட அப்படின்னு அந்த மாதிரி அமைப்புகளை இந்த சூரியன் தருவார் அப்படின்னு நம்பலாம். அரசு சார்ந்த கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது அந்த விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒப்பந்த பணியாளர்களை தாண்டி பல விஷயங்கள் அரசியல்வாதிகளோட நெருக்கம் அந்த மாதிரி அமைப்பு. அதுவே குரு பார்த்துட்டார் அப்படின்னா சேர்க்கையில் பார்த்திங்கன்னா புதனும் சுக்கிரனும் கொஞ்சம் நெருக்கமாகவே பயணிக்கக்கூடியவங்க சூரியனோட. அதில் புதன் வந்து எவ்வளோ நெருக்கமாக இருக்காருங்கிறது ஒன்று, அஸ்தங்கம் இருக்கா வக்ரம் இருக்காங்கிறத பொறுத்து சில நட்பலன்களை கூடுதலாக பெறுவதற்கு நம்ம ஒரு ஆய்வுக்கு அப்புறம் இந்த திசை நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்க முடியும். இந்த திசை வந்து பொதுவான நிலைமையில் தனிச்ச சூரியனோட புதனோடு சேரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலனை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல நிலை தான். அதுவே வந்து ராகு கேதுவோடைய சேரக்கூடியதோ அதன் சாரம் பெறக்கூடிய சூரியனோ வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி தான். அதே மாதிரி காலசர்ப யோகத்துக்குள் மாட்டிக்கொள்ளுகிற சூரியனையும் நம்ம அதே பார்வை 3ஆம் பார்வை 11ஆம் பார்வையால் பார்க்குறாங்களா இவங்க அப்படிங்கிறதையும் பார்த்தா அப்படி தனிச்ச சூரியனாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இந்த 3 11ஆம் பார்வைகளாக ராகு கேதுவோ பார்க்காதபடி அது திசை நடக்குமானால் இன்னும் நல்லது அப்படிங்கிறது. இந்த ராகு கேதுவோடு இருக்கக்கூடிய சூரியனுக்கு கிரகணத்தன்மை வந்து அதில் வந்து சில நட்பலன்களுக்கு பதிலாக சில தீய பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் இந்த திசையில் அப்படிங்கிறதையும் நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறது தான். நல்ல பலன்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வெற்றி, நிர்வாகத்திறன், தொழிலில் ஜெயிக்கிறது, புகழ் அடைவது, இதுக்கெல்லாம் வந்து இது சிவ வழிபாட்டிலெல்லாம் பெரிய அளவுக்கு அந்த வரங்களை பெறுவது அப்படிங்கிற மாதிரியான நல்ல விஷயங்கள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த மேச லக்னத்துக்கு அவர் ஆட்சியாக இருந்தார்னா நல்லது அப்படிங்கிறது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே அதிகாலையில் மேச லக்னத்தில் சித்திரை மாதத்தில் பிறக்கிற குழந்தைகள் தெருவில் அப்பன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட ஒரு வகையில் இந்த 5ஆம் இடத்து அதிபதி உச்சமாவது அப்படிங்கிற விஷயமாக இருக்குமானால் குழந்தைகள் வந்ததுக்கப்புறம் அந்த நிலைமை மாறுவது அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் நல்ல விதமாக பார்க்கலாம். அது ஆட்சி நிலைமையில் இருக்கும்போது. உச்ச நிலைமையில் இருக்கும்போது அப்படி பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயம் ஒன்று உண்டு. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா துலாமில் முற்றிலும் நீச்சமாகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அவர் அதுவே இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 6ஆம் இடமாக வருவது, ரிஷபத்துக்கு 6ஆம் இடமாக வருவது அப்படிங்கிற இடத்துல இருந்தால் ஒரு சில இடம், வீடு, வண்டி, வாகனங்களால் இழப்பையும், அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா புதனோ சுக்கிரனோ பரிவர்த்தனை அப்படிங்கிறதோ அல்லது சுக்கிரனோட அவர் ஒட்டாக இருந்து நீச்சபாங்கம் ஆகிறதோ அப்படி இருந்தால் அது ஒரு காலகட்டத்தில் முதல் பகுதி கொஞ்சம் பலவீனமாகவும் 2வது பகுதியில் அதிர்ஷ்டமாகவும் அதே திசை நடக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்குது. அதே நேரத்தில் மகர லக்னத்துக்கோ கும்ப லக்னத்துக்கோ இதை வந்து பெருசாக சூரியன் வந்து செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான். இதே அமைப்புகளோட ரொம்ப நுணுக்கமான பல விஷயங்கள் இருக்குது. இதே ஹர்ஷனம் நாம யோகமாக இருக்குது அப்படின்னா ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்கும் ஆணாக இருக்கிறாங்க அப்படிங்கிறக்கும் நிறைய வித்தியாசம் வந்துடும். ஒரு பெண்ணாக இருந்தால் திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அந்த நிலைமையில் ஆவணி மாதத்தில் ஆட்சியோ 4ஆம் இடத்துல அவர் உச்சமோ, அதே மாதிரி சூரியனுடைய நிலை யோகாதிபதியாகவோ 6ஆம் வந்து வரிசைக்கரணமாகவோ அது இருக்கக்கூடிய இடம் வந்து மீனத்தில் இருப்பதோ மாதிரியான ஒரு விஷயத்தில் இருந்தாலும் அங்கே கிரக சேர்க்கை செவ்வாயோ இல்லாமல் வேறு அஸ்தங்கமான எந்த கிரகம் இல்லாமல் தனிச்சோ இருக்கும்போது கண்டிப்பாக நட்பலன் தருவார் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் உண்டு. இது மகரத்துக்கு மட்டும் பொருந்து, கும்பத்துக்கு முற்றிலும் அது பொருந்தாது அப்படிங்கிற மாதிரியான விஷயம். அதே நேரத்தில் மாசி மாதத்தில் மட்டும் கும்பத்துக்கு ஒரு வலு கிடைக்கும். 7ஆம் அதிபதி ஒரு ஆணாக இருக்கிறார் அப்படின்னா அந்த கும்பலக்கணத்துக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துகிற ஆட்சியை விட அவர் உள்ளுக்குள்ளே வந்து மாசி மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொஞ்சம் நட்பலன் தருவார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒன்று. அதே 3ஆம் இடத்துல உச்சம் பெற்றவராகவும் 7ஆம் இடத்துல இருக்கும்போது மனைவியோட டாமினேட் நல்லா பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறது. அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் அந்த திசை வந்துச்சுன்னா உயர்வையும் கொடுக்கும், அதே நேரத்தில் அவங்களோட டாமினேட்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த சூரிய திசையில் கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஜோதிடத்தில் உண்டு.
என்னுடைய அனுபவங்களை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். முற்றிலும் புத்தகங்களில் பூராமே பொருந்தி வருதா அப்படிங்கிறது தெரியாது. தனிப்பட்ட முறையில் ஆய்வுகளில் எடுத்து என்னோடய அனுபவங்கள் கண்டுகிட்ட விஷயங்களை நான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன். உங்களுடைய அபிப்பிராயங்களை பதிவு பண்ணுங்கள், கேள்விகளை கேளுங்க, சந்தேகங்களையும் கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.